கலைஞர் பெரிய ஆளுமை தான். கலைஞரை தாண்டி எதற்காக வந்து துரைமுருகன், எதற்காக அன்பழகன், இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா இதெல்லாம் வந்து கூடுதல் பலம். அப்படின்னும் பொழுது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷன்னா ஓகே. 234 தொகுதி சட்டமன்றம் நமக்கு எவ்வளோ பெருசாக விரிவடைஞ்சிருக்கு, எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இங்கே இருக்கும், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பணம் வந்து இங்கே மேஜராக வந்து ரோல் ப்ளே பண்ணும். அண்ணாமலையை மாற்றுவதற்காக திட்டமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது இப்போ அண்ணாமலை தனக்கான கூட்டணியை உறுதி செய்யறதுக்கான எவ்வளோ வந்து இன்புட் கொடுப்பாப்புல, திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலையும் அவர்கள் செய்வார்கள். அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பதற்கான எவ்வளோ வேலை செய்வாங்க, எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணணும், இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேரை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. பல நம்பிக்கைக்குரிய நபர்களை தன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. வெறும் தனித்து மட்டுமே நின்று களம் காணுவது என்னுடைய வேலை இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். தனிச்சு ஜெயிச்சிடலாமே தாண்டி நம்மளை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அப்போ நிச்சயமா கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. பட் எது எப்போ யாருன்றதை லாஸ்ட் மினிட்ல அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புலாம் பட் கூட்டணி தானே இருக்கு.